அடுத்து யாருப்பா? வாங்க. நீங்க தான் தோனி திவாகரா? ஆமாம் டாக்டர். நீங்க தான் சிஎஸ்கே மேட்ச்னாலே பயப்படுறதா? ஆமாம் ஆமாம் டாக்டர். பதற்ற பயப்படாத, உட்காருங்க உட்காருங்க. இது என்ன தைரியத்துக்காண்டி வச்சிருக்கீங்களா? ஆமாம் டாக்டர். சிஎஸ்கேக்கு வெசில் போடு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படி என்னதான் உங்களுக்கு சிஎஸ்கேனாலே பயம்? எல்லாம் சிவமயம் என்பார்கள், ஆனால் எல்லாம் பயமயம் எனக்கு. தோனி ஃபினிஷஸ் ஆப் இன் ஸ்டைல் என்று ரவி சாஸ்திரி கமெண்ட்ரியில் சொன்னார். ஆனால் தோனியை என்று கமெண்ட்ரி பண்ணதான் லைக் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் எனக்கு. ஐபிஎல் மேட்ச் பயம், டாஸ் லாஸ் ஆயிடுவாங்களோ என்ற பயம், ஐபிஎல் டிக்கெட் பயம், அதுக்கான ஃபீஸ் பயம், கான்வே ஓப்பன் பண்ணாவிட்டாலும் பயம் எனக்கு, ருத்து ஓப்பன் பண்ணாலும் பயம் எனக்கு, பவர் பிளேவில் அடிக்கிறேன் என்று விக்கெட் விட்டு விடுவார்களோ என்ற பயம் எனக்கு, பவர் பிளேவில் அடிக்காமல் போர் பிளே ஆக்கி விடுவார்களோ என்ற பயம் எனக்கு. தோனி இறங்கும் போது கேட்கும் 125 டிசிபிள் சவுண்டு கூட பயம் எனக்கு. 9வது பொசிஷன்ல இறங்கி தோனி அடித்தாலும் பயம், 6வது பொசிஷன்ல இறங்கி தோனி அடிக்காவிட்டாலும் பயம் எனக்கு. மும்பை பயம், கேகேஆர் பயம், ஆர்சிபி பயம், இவ்வளவு ஏன் பூசா வந்திருக்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பார்த்தா கூட பயம் எனக்கு டாக்டர். ஆமாப்பா, நான் கூட மேட்ச் பார்த்தேன். ஸ்ரேயஸ் ஐயர் விட்டு கடாசிண்டார் போங்க. இந்த கடாசிண்டார் வாரச்ச போறச்ச நிக்கிறச்ச அப்படிங்கிற தமிழ் கமெண்ட்ரி பார்த்தா கூட பயம் எனக்கு. பத்ரி போபியா, பாவனா போபியா, நானி போபியா, சடகவன் போபியா, அந்த பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானி போபியா, சிக்கா போபியா, இந்த மாதிரி பல போபியாக்கள் உண்டு டாக்டர் எனக்கு. ஸ்டீபன் பிளமிங் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தினாலே போகும், டீம் சூப்பரா இருக்கும் என்கிறார். ஆனால் அவரிடம் ஸ்குவாடே சரியில்லை என்று சொல்ல பயம் எனக்கு. மேட்ச் பார்க்க பயம் எனக்கு, பார்க்க விட்டாலும் பயம் எனக்கு. கடைசி ஓவர் வரைக்கும் போனாலும் பயம் எனக்கு. 15வது ஓவர்ல மேட்ச் முடிஞ்சாலும் பயம் எனக்கு. மேட்ச் லாஸ் ஆனா இன்ஸ்டால ட்ரோல் பண்ணாங்களோ என்ற பயம், எம்பி ஸ்க்ரோல் பண்ண பயம் எனக்கு. ஆரிச்சாமி என்ற பேர் வச்சுக்கொண்டு 6 அடிக்காமல் இருக்கிறானே அது பார்த்தா கூட எனக்கு பயம் தான் இருக்கு டாக்டர். தோனிக்கு லாஸ்ட் டைமாக இருக்குமா என்ற பயம் எனக்கு. பாக்கி லட்சுமி பார்க்காம இருக்குமா என்ற பயம் எனக்கு. பாக்கி ஓவர்ல என்ன நடக்குமா அப்படிங்கிற பயம் எனக்கு. இந்த மாதிரி பல பயம் எனக்குள்ள இருக்கு டாக்டர். இந்த பயம்லாம் எப்ப இருந்து ஆரம்பிச்சது உனக்கு? சுரேஷ் ரெய்னா என்ற பிளேயர் இருக்கும் வரை எல்லாம் நல்லா தான் போய் கொண்டிருந்துச்சு டாக்டர். ஆனால் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட நாங்கள் 150 சேஸ் பண்ணவே இல்லை டாக்டர். சுரேஷ் ரெய்னாவுக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பிளேயர் கிடைக்கவில்லையே. ஒவ்வொரு முறையும் இன்டர்நெட்டில் IPL is a game where 9 teams fight against to play against CSK in finals என்று போடுவோம். ஆனால் CSK ஃபைனல்ஸுக்கே போகாதோ என்ற பயம் எனக்கு. ஆண்ட பரம்பரை பயம் எனக்கு. பங்காளி சண்டை பயம் எனக்கு. RCB எல்லாம் கப்பு ஜெயிச்சிருமா என்ற பயம் எனக்கு. ஓல்டு பிளேயர்ஸுக்கு விளையாட வைக்கிறாங்களே என்ற பயம் எனக்கு. நியூ பிளேயர்ஸ் பெஞ்ச் பண்ணிடுவாங்களோ என்ற பயம் எனக்கு. இந்த மாதிரி பல பயம் மனசுக்குள்ள போட்டு கடத்திக்கிட்டே இருக்குமா. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு டாக்டர்? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடையாது. இங்க பாரு, நானும் முன்னாடி பிபி டேப்லெட் போட்டுட்டு தான் மேட்ச் பார்ப்பேன். ப்ரெஷர் 400 இருந்தது, இப்போ ப்ரெஷர் நார்மலா இருக்கு. அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்கப்பா. 5 டைம் கப் அடிச்சிருக்கோம், சும்மாவா டாக்டர்? 5 டைம் கப் அடிச்சது பிபி டேப்லெட்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, அன்புடன் இல்ல, நானும் சிஎஸ்கே தான்ப்பா. அப்படியா? ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க டாக்டர்? சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லையா? கண்டிப்பா ஜெயிப்பாங்கப்பா. ஏதோ 2 மேட்ச் விட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ண கூடாது. நீங்க பேசுறது ரொம்ப ஆறுதலா இருக்கு டாக்டர். நீங்க தோனி ஃபேனா? ஆமாப்பா. எனக்கு சிஎஸ்கே மேட்சுக்கு 2 டிக்கெட் வேணும் டாக்டர். உனக்கு இல்லப்பா, என்கிட்ட இருக்கு டிக்கெட். அப்படியா? கொடுங்க டாக்டர். 20,000 ரூபாய் கொடுப்பா. இந்த டிக்கெட் ரேட்ட கேட்டாலே பயம் எனக்கு டாக்டர். எனக்கு வேண்டாம், டிக்கெட் வேண்டாம். அப்ப ஏன்டா கேட்டா? நான் ஹாட்ஸ்டார்லயே பாத்துக்கிறேன் டாக்டர். ஓடி போடா. டிக்கெட் நான் இவனு கூட கொடுக்கணும், வேற யார்ட்ட கொடுத்துட்டா சேல் பண்ண. ஒன் லாஸ்ட் டைம் அவ்வளவுதான். ஆமா.